ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் 15ஆம் அதிகாரம் வசனம் 57ஆம் வசனத்தை பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயம்னு ஒண்ணு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது நெகட்டிவா இருந்தாலும் அதை நமக்காக அவர் பாசிட்டிவா மாத்திடுவார். அந்த மாதிரி நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்மள மறவாத தேவன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ளணும். ஆண்டவர் நம்மள மறக்கிறது இல்ல. நம்ம பிரேயர் பண்ண மறந்தா கூட நம்ம சோர்ந்து போனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மூலமா நமக்கு ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவரா இருக்கிறார். இப்போதும் என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. உங்களுடைய தேவைகளை சேனலை பாக்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஐயா உடைய கருத்துல ஒப்பு கொடுத்துருப்பா. எல்லோரும் இன்னும் உங்களுடைய அன்பில வளர, உடைய ஆசீர்வாதத்துல வளர தேவனே. எல்லோருடைய தேவைகளும் சந்திக்கப்பட தேவனே. இன்னும் உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட, உடைய மகிமையினால நிரப்பப்பட தேவனே. நீர் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிற ராஜா. எல்லா தீமையானவற்றிலிருந்து ஒவ்வொருத்தரையும் விலக்கி உங்க நன்மையினால நிரப்பி தேவனே. உடைய கூடார மறைவுல ஒவ்வொருத்தரையும் மறைத்து தேவனே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன்.